சூர்யா மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அதாவது இந்த நிகழ்ச்சியில் தண்டுவடம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு நம்முடைய டாக்டர் விக்னேஷ் அவர்கள் பதிலளித்து வருவாங்க. தொடர்ந்து அந்த கேள்விகளை நாம் கேட்கலாம். அதாவது டாக்டர், அதாவது நம்ம தண்டுவடத்தில் பொறுத்தளவில் இந்த லேப்டாப் மொபைல் பயன்பாடு கழுத்து அது நரம்பை பாதிக்குமா? லேப்டாப் மொபைல் அதாவது நம்ம இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். எவ்வளோ அதிகமாக இப்போ அதிகபட்சமான கழுத்து வலி வர்றதுக்கான முதல் முக்கியமான காரணம் ஃபோன் யூசேஜ் தான். மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமான காரணம். எவ்வளோ நம்ம எல்லாருமே இப்போ குனிஞ்சு தான், நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு குனிஞ்சே தான் வாழ்க்கை எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ நேரம் குனியறதுக்கு நம்மளோட கழுத்து எலும்பு செய்யப்படலை. அது அவ்வளோ நேரம் நீங்கள் குனியிறப்ப கண்டிப்பாக ஜவ்வு விலகிறது, எலும்பு தேய்மானம் எல்லாமே ஒரு 10 வருஷத்துக்கு சீக்கிரமாகவே ஆகிடும். ஒரு நார்மல் ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு 50-60 வயசில் வர வேண்டிய கழுத்து தேய்மானம் ஒரு 45 வயசில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் லேப்டாப் தான். மொபைல் ஃபோன் தான். லேப்டாப்போ இல்லை இதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர், நம்ம கம்ப்யூட்டர், லேப்டாப், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து ஒரு இது என்னன்னா, எல்லா மானிட்டரும் நம்ம கழுத்துக்கு நேராக இருக்கும். அப்படி கழுத்துக்கு நம்ம நேராக இருக்கும்போது, டிவியும் சேர்த்து தான் சொல்கிறேன், டிவி எல்லாமே கழுத்துக்கு நேராக இருக்கும்போது அவ்வளவான டேமேஜ் வந்து உங்களுக்கு எலும்புக்கு ஆகாது. பட் மொபைல் அப்படி கிடையாது. எல்லாருமே மொபைலை நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு கழுத்து வலி கண்டிப்பாக வரும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. அதில் அப்புறம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களும் தண்டுவட பிரச்சனைகளை அதிகரிப்பதற்கான காரணம் இப்ப சொன்ன காரணம் தான் அதுக்கான காரணம். எல்லாருமே மொபைல்ல பெட்டில் படுத்துட்டு இருக்கும் போது மொபைல் பாக்குறாங்க, குனிஞ்சுக்கிட்டே விளையாடுறாங்க, எல்லாமே குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணம். அது இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் இதுதான். பொதுவா அவங்களுக்கு முதுகுவலி தான் வரணும், பட் இப்ப கழுத்து வலி தான் அதிகமா வருது. அதுதான் இப்ப மாற்றம் கொஞ்சம் படுத்துக்கிட்டே சில பேர் இப்படி பாக்குறாங்கல்ல, அது கழுத்து அது பாதிப்பு ஏற்படுமா? அதுக்கு வாய்ப்புகள் நேரா நீங்க சொல்ற மாதிரி தூக்கிட்டு இப்படி பாக்குறவங்களுக்கு பாதிப்பு ஆகாது. ஆனா நல்லா நீங்க நிறைய பேர் நீங்க வெளியில போய் கேட்டீங்கன்னாலும் யாருமே அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒரு பக்கம் சாய்ந்து இப்படி வச்சுட்டு தான் பார்ப்பாங்க. ஒண்ணு இல்லை என்றால் நல்லா தலைவாணியை மேல 2-3 தலைவாணியை வச்சுட்டு இப்படிதான் பார்ப்பாங்க. ஏன்னா கையை அவ்வளவு நேரம் நீங்க தூக்கி உங்களால பார்க்க முடியாது. கை வலி வரும், ஒரு தோள்பட்டை வலி வரும். அது வச்சிருக்க முடியாது. அது வேற அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன். அதில் வச்சுக்கவும் மாட்டாங்க. எல்லாரும் இந்த நெஞ்சு மேலேயோ இல்லை ஏதாவது தலைவாணி ஒன்று வச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க. அது உட்கார்ந்துட்டு பார்க்கறத விட இன்னும் மோசம். அந்த தலைவாணி எல்லாம் பின்னாடி வச்சுட்டு இப்படி பார்க்கறது அதை விட அது வந்து ரொம்ப ரொம்ப மோசம். அது பண்றது பெட்ல இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஆமா, தூக்கத்துக்கும் சரி கழுத்துக்கும் சரி. அப்போ முதியவர்களே டிஸ்க் டீஜெனரேஷன் எப்படி? அதற்கு இந்த தேய்மானங்கள் தான் காரணம். முன்னாடி சொன்ன நம்ம உடம்போட உடலோட அந்த ஜவ்வு வந்துட்டு வயதாக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்க வேண்டியது ஒரு கல் மாதிரி ஆரம்பிக்கும். ஒரு சின்ன ஹார்டாக அது தேய்ந்து போய் அந்த ஜவ்வு வெளியில விலகும். அந்த ஜவ்வு வெளியில விலகிறதுனால வந்து எலும்புகளுக்கு லோடு ஜாஸ்தியாகி எலும்புகள் ஒரு மாதிரி தேய்மானம் ஆகும். எலும்பு சம்பந்த முதுகுத்தண்டு மூட்டுகள் எல்லாமே தேயும். அப்படி தேய்மானத்தினால தான் டீஜெனரேஷன் சொல்லுவோம். தேய்மானம் அது வந்து ஒரு 55 வயதுல ஒருத்தருக்கு ஸ்டார்ட் ஆகிற ஒரு பிரச்சனை. அது ஒரு 60 வயது 5 வருஷங்கள் அப்படியே மோசமாகிக்கிட்டே போகும். அதுதான் தேய்மானம். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்போட ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து அதிகமா பாதிக்கிறது தண்டுவடத்தை தான். அதாவது உடம்புல இருக்கிற எல்லா எலும்பையும் இங்க வரும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் அதிகமா, அது முதல்ல மற்றும் அதிகமா பாதிக்கிறது. ஆஸ்டியோபோரோசிஸ் நம்ம உடம்போட நம்மளோட எலும்புகள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டியது. ஒரு கிரானைட் கல் மாதிரி கிடையாது, இருந்தாலும் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உதிர்ந்த செங்கல் எப்படி ஒரு டக்குன்னு உடஞ்சிரும் அந்த மாதிரி ஆயிடும். சரிங்களா? ஒரு வீக்கான ஒரு கல் மாதிரி ஆயிடும். ஒரு சுண்ணாம்பு கல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடும். நார்மலா ஒரு செங்கல் மாதிரி இருக்க வேண்டியது சுண்ணாம்பு கல் மாதிரி ஆயிடும். அது காரணம் கால்சியம் வந்து உங்களோட எலும்புல தேவைப்படும். அந்த கால்சியம் பத்தாம போகாது. புரியுதுங்களா? அது போகாம போயிடும். ஸோ எலும்புல ஒழுங்கான கால்சியம் இல்லாததுனாலையும் வயதாகிறதுனால அந்த எலும்பு கால்சியம் ஒழுங்கா டெபாசிட் பண்ண முடியாது உடம்பால. அது பண்ண முடியாததுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எலும்பு வந்து ஒரு செங்கல் மாதிரி உடல்ல நம்ம வீடை தாங்குற மாதிரி இல்லாமல் ஒரு சுண்ணாம்புக்கள் கையை வச்சு உடைச்சாலே நொறுங்கிடுவாங்க, அந்த மாதிரி ஆயிடும். அதுதான் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது. முதுகு வலியுடன் எப்போது உடனடி மருத்துவ அணுக வேண்டும்? அது சொன்னதுதான். அதிகப்படியான வலி, அதாவது உங்களால
இது நாங்கள் வந்துட்டு ஒரு ஸ்கேல் சொல்லுவோம் அப்படின்னா 0ன்றது வலியே இல்லாமை, 2ன்றது லேசான வலி, நார்மலாக இருக்கலாம் லேசாக இருக்குது, 10ன்றது ஒரு மகப்பேறு வலி மாதிரி ஆமா. தாங்க முடியாத வலி, உருளுவாங்க அப்படியே பெட்டில் படுத்து உருள்றது. அப்படி இருக்கும்போது ஒரு 6 இல்லைனா 7 நம்ம தாண்டிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். அதாவது 6 இல்லைனா 7 தாண்டிடுச்சுன்னா உங்களால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது. அது ஒன்று. முதுகு வலி வித் அலாங் வித் ஃபீவர் இருக்கு, நடுக்கம் இருக்கு, அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனே போகணும். முதுகு வலி இருக்கு, அதே சமயம் எடை ரொம்ப குறைஞ்சிருக்கு, பசி எடுக்க மாட்டேங்குது, நான் சொன்ன இன்ஃபெக்ஷன், கிருமி, டிபி, இந்த விஷயங்கள், கேன்சர், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் முதுகு வலி வரும். இது 3. 4வது வந்து நரம்பு பாதிப்பு. நரம்பு எதுவும் வலினாலையும் இருக்கலாம், இல்லைன்னா நரம்பு பாதிப்பாகி அசைக்க முடியாமையோ, இல்லைன்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி, உங்களால் நடக்க முடியல, அந்த மாதிரி எந்த நரம்பு பாதிப்பு எது இருந்தாலும் உடனடியாக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் தண்டுவட நோய்களை தடுப்பதற்கான வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான் தண்டுவடத்துக்கு மெயின் சிகிச்சை ட்ரீட்மெண்ட்டே அதுதான். அது நம்ம எவ்வளோ மாத்திரை கொடுத்தாலும் சரி, நாங்கள் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, நீங்கள் மாற்றாத வரைக்கும் பேஷண்ட்டுக்கு எந்த இதுவும் நடக்காது. அதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். வாழ்க்கை மாற்றங்கள், உடற்பயிற்சி, இது 2 தான் முக்கியம். நாங்கள் பேஷண்ட் எப்படி சொல்லுவோம்னா, இது வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். கான்ஸ்டன்ட்னா வந்து நிரந்தரம். அந்த நிரந்தரம் என்னன்னா, ஒருத்தருக்கு முதுகு வலி வந்துருச்சுன்னா வாழ்க்கை முறை மாற்றமும் உடற்பயிற்சின்றது நிரந்தரம். நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுங்க, போடாமல் போங்க, அது உங்களோட ஒரு சாய்ஸ். ஆப்ரேஷன் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம், சாய்ஸ். மோஸ்ட் ஆஃப் தம் சாய்ஸ். நரம்பு தண்டு பாதிப்பு இருந்தால் சாய்ஸ் சொல்கிறேன், சாய்ஸ் இருக்கு உங்களுக்கு. பட் இது 2த்துலையும் சாய்ஸ் கிடையாது. இது 2ன்றது நிரந்தரம். இது பண்ணாதான் உங்களுக்கு சரியாகும். மாத்திரை கொடுத்து சரியாயிடுச்சுன்னு நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா பின்னால இதே பிரச்சனை திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். பட் ஆனால் வாழ்க்கை முறை மாற்றிட்டீங்க அப்படின்னா இது பின்னாடி வரத்துக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒன்ஸ் கரெக்டாக மாற்றி நம்ம வந்து அந்த உடற்பயிற்சி பண்ணுறோம், கரெக்டாக காலையில் நேராக தான் உட்காடுறோம், முதுகு நேராக உட்காடுறோம், அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சிடுறோம், பெருசாக வெயிட் ரொம்ப குனிஞ்சு தூக்குறது இல்லை, ஓரளவு ஒரு 10 கிலோ உள்ளனா தூக்கிடலாம். பட் அதுக்கு மேலே நான் ரொம்ப பண்ணிக்கிறது இல்லை, வயசாகிடுச்சு, பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி 2 வீலர் நான் ரொம்ப ஓட்டுறது கிடையாது. இதெல்லாம் கரெக்டாக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு 4 நாள் நல்ல கரெக்டான அந்த உடற்பயிற்சி பண்ணி, வயிற்றுக்கும் சரி முதுகு சரிக்கும் படுத்துட்டே பண்ணுற அந்த உடற்பயிற்சி கரெக்டாக ஒரு காலையில் மட்டும் எழுந்துச்சு பண்ணிட்டாங்கன்னா முதுகு வலி வராது, வர வாய்ப்பு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அந்த முதுகுக்கு அது வாய்ப்பு கொடுக்கல, அவ்வளோதான். பொதுமக்களுக்கு பொதுவாக அந்த தண்டோட ஆரோக்கியம் குறித்து நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளோ? இதே தான் இப்போ சொன்ன அதே ஃபர்ஸ்ட் இதுதான். இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள். நேயர்களே, அதாவது தண்டுவடம் குறித்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பான முறையில் தண்டுவடத்தின் அடிப்படை விஷயங்களை வந்து இப்போ டாக்டர் விக்னேஷ் அவர்கள் நமக்கு மிக சிறப்பாக சொல்றாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அடுத்த ஒரு நிகழ்வு, அதாவது தண்டுவடம் அறுவை சிகிச்சை பற்றி நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னதாக சின்ன ஒரு இடைவேளை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராமலிங்கம். அடுத்து நம்ம அந்த